நாம இப்ப பார்க்க போறது எக்ஸர்சைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க? A cross B, A cross A and B cross A. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to set 2, -2, 3 and B is equal to set 1, -4. ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross B. ஸோ A cross B is equal to A ஃபர்ஸ்ட் எழுதுறோம். 2, -2, 3 cross next B எழுதணும். B என்னது? set 1, -4. இப்போ A cross B கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் செட் போட்டுட்டு ஆர்டர் பர்ஸாக நம்ம எழுதுவோம். ஆர்டர் பர்ஸ்னா என்ன அப்படின்னா ஏல உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் பியில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஆர்டர் பேர். அது ஏல உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் பியில் உள்ள செகண்ட் எலமெண்ட் சேர்ந்து ஒரு ஆர்டர் பேர் எழுதலாமா? ஏல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது? 2, பியில் ஃபர்ஸ்ட் ஒன் 1, போட்டுட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஏல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, பியில் செகண்ட் எலமெண்ட் -4. இதே மாதிரி தான் செகண்ட் எலமெண்ட்டுக்கு எழுதணும். -2, 1 பியில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நெக்ஸ்ட் -2, -4. அடுத்து சியில் ஏல தேர்ட் எலமெண்ட் வந்து 3, 1 3, -4. A cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A cross A. A என்னது? 2, -2, 3 cross 2, -2, 3. இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் ஆர்டர் பேர்ஸாக எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஆர்டர் 2, 2, 2, -2, 2, 3. அடுத்து -2 வச்சு -2, 2, -2, -2, -2, 3, 3, 2, 3, -2, 3, 3. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் B cross A கண்டுபிடிக்க போகிறோம். பியில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, ஏல உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, பியில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏல உள்ள செகண்ட் எலமெண்ட், பியில் ஃபர்ஸ்ட் 1 ஏல தேர்ட். அடுத்து இதே மாதிரி பியில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டுக்கு -4, 2, -4, -2, -4, 3. நெக்ஸ்ட் செகண்ட் ஏ வந்து செட் P, Q, B வந்து செட் P, Q கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை கண்டுபிடிச்ச மாதிரி A cross B கண்டுபிடிக்க போகிறோம். செட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் P, P, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் P, இல்லை செகண்ட் எலிமெண்ட் Q, இங்கே செகண்ட் எலிமெண்ட் Q, P, இங்கே செகண்ட் எலிமெண்ட் Q, Q. நெக்ஸ்ட் A cross A. A வந்து என்னது? P, Q. கிராஸ் ஏவும் P, Q தான். ஸோ நம்ம இங்கே இருக்கிற அதே செட் தான் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு வேல்யூ ஆன்சர் என்ன வரும்? இதே தான் வரும். சரியா? ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கும் போது இதே ஆன்சர் தான் திரும்ப வரும். நெக்ஸ்ட் B cross A. B cross Aக்கு பியை ஃபஸ்ட் எழுதியாச்சு, ஏவை செகண்ட் எழுதியாச்சு. இதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு ஆர்டர் பேர்ஸ் அப்படியே தான் வரும். செட் எதுவுமே மாறாது. P cross P, 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 Q, Q, P, Q, Q. தேர்ட் ஒன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? M, N அண்ட் பின்றது இது எம்டி செட்.
எம்ப்டி செட்னா அதில் செட்டில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் பி எம் காமா என் கிராஸ் எம்டி செட். எம்டி செட் கூட என்ன கண்டுபிடிச்சாலும் நம்ம செட்டு திரும்ப என்ன வரும்? எம்டியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எம்டி செட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்னது? ஏ கிராஸ் ஏ. ஏ என்னது? எம் கமா என். கிராஸ் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு எம் இங்கே உள்ள எம் கமா ஃபஸ்ட்டு ஒன் உள்ள எம் இங்கே உள்ள என் கமா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என் கமா இங்கே உள்ள ஃபஸ்ட்டு ஒன் என் கமா என். நெக்ஸ்ட் ஒன் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது எம்டி செட் கிராஸ் எம் கமா என் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் சம். Let A is equal to set 1, 2, 3 and B is equal to x such that x is a prime number less than 10 and find A cross B யும் B cross A யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏன்ற செட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களா? ஸோ நம்ம ஏ வந்து எழுதிக்க போகிறோம். A is equal to 1, 2, 3 and B என்ன கொடுத்துருக்காங்க? x such that x is a prime number less than 10. ப்ரைம் நம்பர்னால் ஃபஸ்ட்டு என்னது? 1ஆலையும் சேம் நம்பரால் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் தான் ப்ரைம் நம்பர். அது எதை விட கம்மியாக? 10 விட கம்மியாக சொல்லியிருக்காங்க. ஸோ பீன்ற செட் என்ன வரும்? செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்? 2, 3, 5, 7. இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் பி. A cross B la first 1, 2 and the second one 1, 3, 1, 5, 1, 7. Next one இங்கே second one என்னது? 2 வச்சு எழுத போகிறோம். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next one 3 வச்சு எழுதணும். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ இதே மாதிரி கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஆர்டர் பேர் 2, 1, 2, 2, 2, 3. 3, 1, 3, 2, 3, 3. 5, 1, 5, 2, 5, 3. 7, 1, 7, 2, 7, 3. தேர்ட் சம். இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் அப்படின்னு சொல்லி செட்டில் இருக்க ஆர்டர் பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைன் ஏவையும் பியையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ பியையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆர்டர் பேர்ஸ் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஆர்டர் பேர் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது. அப்போ -2 எதில் உள்ளது? பியில் உள்ளது. -2 பியில் உள்ளது. செகண்ட் இருக்கிற ஆர்டர் பேர்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே எந்த செட்டில் உள்ளதுன்னா ஏல உள்ளது. ஸோ நம்ம இப்போ ஆன்சர் எழுதலாமா? நம்ம ஈஸியாக புரியறதுக்காக ஃபஸ்ட்டு பி எழுதுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஆர்டர் பேர்ஸில் வந்து பியோட எலமெண்ட்ஸ் தானே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? -2. நெக்ஸ்ட்டு செகண்ட்லேயும் -2 தான் இருக்குது. ஒரு தடவை தான் எழுதணும், திரும்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்னது இருக்குது? ஃபஸ்ட் ஒன்று 0, அடுத்து 3,
நெக்ஸ்ட் ஏன்ற செட் எழுதலாமா? நான் அப்போதே என்ன சொன்னேன், செகண்ட் உள்ள எல்லாமே இந்த செகண்ட் உள்ள இதில் இது இருக்கிறது. ஸோ செகண்ட் இருக்கிற ஆர்டர் பாஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாரும் ஏன்ற செட்டில் உள்ளது. இப்போ எழுதலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? -3 -3 கமா செகண்ட் ஒன் 4 இங்கே 3. this is also 3. ஸோ இதுவும் 3 தான் வரும். 3 கமா நெக்ஸ்ட் உள்ளது 4 இங்கே 3 அடுத்து 4 3 ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. நம்ம இப்போ என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்? இப்போ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ பி அண்ட் தென் சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இதை ஃபஸ்ட் கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் ஏ எழுதுவோமா? செட் ஆர்டர் பேர் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. And next B cross B கண்டுபிடிக்கணும். Set 4, 4, 4, 5, 4, 6. 5, 4, 5, 5, 5, 6. 6, 4, 6, 5, 6, 6. Next one C cross C கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் ஆர்டர் பேர் 5, 5, அடுத்து 6, 5, 6, 6, 6, 7. Next 7 வச்சு 7, 5, 7, 6, 7, 7. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பி கிராஸ் பியும் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்னன்னு பார்க்க போகிறோம். இன்டர்செக்ஷன்னா என்ன? இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிற பேர்ஸ் எல்லாம் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கே பார்ப்போமா? பி கிராஸ் பியில் என்ன இருக்குது? இங்கே 5, 5 இருக்கா, இங்கே 5, 5 இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷனில் எழுதிக்கலாமா? 5, 5. ஆனால் தென் நெக்ஸ்ட் 5, 6 இங்கே இருக்குது, 5, 6 இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே எழுதிக்கிறோம் 5, 6. அடுத்து நெக்ஸ்ட் இங்கே 6, 5 இருக்குது, இதில் 6, 5 இருக்குது. 6, 5. இங்கே 6, 6 இருக்குது, இங்கே 6, 6 இருக்குது. 6, 6. This is equation 2. equation 1 வந்து நம்ம A cross A ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம். இதில் இருக்கிற அதே எலிமெண்ட்ஸ் தான் B cross B intersection C cross Cல இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஈக்குவல் சொல்லிடலாமா? ஃப்ரம் 1 and 2 என்ன கிடைச்சிடும் நமக்கு? A cross A is equal to B cross B intersection C cross C. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் என்னன்னு பார்ப்போமா? கிவன் ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி அண்ட் டி கொடுத்துருக்காங்க. செக் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சி, பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சி அதுக்கு கிராஸ் போடணும். அண்ட் தென் ஏ கிராஸ் பி சி கிராஸ் டி கண்டுபிடிச்சி அதுக்கு இன்டர்செக்ஷன் போடணும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைடும் ஈக்குவல் பண்ணி ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறோம். ஏலையும் சிலையும் இருக்கிற சேம் பாயிண்ட் 1, 2, 3,
இன்டர்செக்ஷன் சி என்னது 3, 4. அப்போ இன்டர்செக்ஷனில் காமனாக இருக்கிற பாயிண்ட் ஒன்னே ஒன்று தான், 3 மட்டும்தான். ஸோ எழுதியாச்சா. நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் டி. நெக்ஸ்ட் பி எழுதிக்கிறோம். 2, 3, 5. இன்டர்செக்ஷன் டி என்னென்னது இருக்கு? 1, 3, 5. இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கும் போது காமனாக உள்ளது என்ன இருக்கு? 3 மட்டும்தான் இருக்கு. 3 and 5 இருக்கு. ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் சி என்னது? ஒன்லி 1.3 கிராஸ் 3, 5 கண்டுபிடிக்கலாம். ஆர்டர் பேர்ஸ் 3, 3, 3, 5. ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ரைட் சைடில் உள்ள கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு சி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது ஏவையும் பிஏ எழுதி கிராஸ் கண்டுபிடிக்கிறோம் பேர். ஆர்டர் பேர்ஸாக நம்ம எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்குறோம்ல அதே மாதிரி ஆர்டர் பேர்ஸாக ஃபஸ்ட்டில் 1 உள்ள எலிமெண்ட் அண்ட் தென் செகண்ட் உள்ள எலிமெண்ட், ஃபஸ்ட்டு 1லேருந்து செகண்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் செகண்டில் தேர்ட் எலிமெண்ட். இதே மாதிரி ஆர்டர் பேர்ஸாக நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். தட் மீன் ஏ கிராஸ் பிக்கும் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். ரெண்டுலேயே பொதுவாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு பார்ப்போமா? 3, 1. 3, 1 இங்கே இருக்குதா? இல்லை. ஸோ எழுதக்கூடாது. 3, 3 இங்கே இருக்குதா? இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ செட் 3, 3 அண்ட் தென் 3, 5 இங்கே இருக்கு. ஏ கிராஸ் பிலே இருக்கு 3, 5. 3, 5. 4, 1 இருக்கா? இங்கே இல்லை. இங்கே 4ன்ற நம்பர்ஸே கிடையாது. 4, 3 கிடையாது. 4, 5ம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஃப்ரம் 1 and 2 A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D கிடைச்சிருமா? is true. Next 6th sum பார்க்க போகிறோம். A is equal to set x belongs to W, x less than 2. B intercept x belongs to capital N, 1 less than x less than 4. C is equal to 3, 5. இப்போ செட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடலாமா? ஏல என்னென்ன இருக்கு? லெஸ் தென் 2 சொல்லியிருக்காங்க. அப்போ 0, 1. இது ஹோல் நம்பர்ஸ்னால நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1. நெக்ஸ்ட் பின்ற செட்டில் வந்து பி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் தென் 1 வந்து கிடையாது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2, 3 அண்ட் தென் சி வந்து நமக்கு செட்டில் நம்பர்ஸாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ 3, 5. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ளது கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் சைடில் உள்ளது பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன்னா நம்ம ரெண்டையும் சேர்த்து எழுதிடுவோம். ஸோ 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு. 3 அடுத்து சியில் உள்ள 3 வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோமா, ஸோ திரும்ப எழுதக்கூடாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ என்னது 0, 1 கிராஸ் பி யூனியன் சி என்னது 2, 3,
5. A cross B union கண்டுபிடிச்சாச்சு. This is equation 1. Next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும். A வந்து 0,1 and B வந்து 2,3. இதுக்கு ஆர்டர் பாஸ் கண்டுபிடிக்கணும். A cross B க்கு அப்புறம் A cross C கண்டுபிடிக்கணும். A என்னது 0,1 cross B C வந்து 3,5. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B யூனியன் A cross C. யூனியன் அப்படின்னா ரெண்டு இதில் உள்ளதையும் சேர்த்து எழுதுறதா யூனியன். ஸோ நம்ம எழுதுவோமா? ஃபஸ்ட்டு வந்து A cross Bயில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படி எழுதணும். பேர்ஸ் எல்லாத்தையும் அப்படி எழுதணும். 2, 0, 3, 1, 2, 1, 3. அண்ட் தென் இங்கே பாருங்க, இது செகண்ட் ஒன்ல 0,3 இருக்கு. ஆனால் 0,3 ஆல்ரெடி எழுதிட்டோமா? ஸோ அதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? 0,5 அண்ட் தென் 1,3 நெக்ஸ்ட் இருக்கு. 1,3 நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோமா? ஸோ திரும்ப எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் பேர் வந்து 1,5. This is equation 2. From equation 1 and 2 நமக்கு என்ன கிடைச்சோம்னா A cross B union C is equal to A cross B union A cross C. Next second one, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி B யூனியன் C தான் கண்டுபிடிச்சிருக்கோம். B intersection C நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ கண்டுபிடிப்போமா? B intersection C is equal to B எழுதாச்சு, C எழுதாச்சு. இன்டர்செக்ஷன் என்னென்ன இருக்கு? 3 மட்டும்தான் இருக்கு. ஸோ equal to set 3. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A cross B intersection C. A என்னது 0,1 cross B intersection C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. ஸோ ஆர்டர் பர் 0,3, 1,3. This is equation 1. Next ரைட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B intersection A cross C. ஆல்ரெடி A cross Bயும் A cross Cயும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கனால அதில் இருந்து பொதுவாக உள்ளதெல்லாம் எடுத்து எழுதிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னா 0,3, 1,3. This is equation 2. ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கா? ஸோ from 1 and 2 A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Third one, A union B cross C equal to A cross C union B cross C. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் சால்வ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A union B. A union B என்னது? A union B. ரெண்டு ஏல உள்ள எலமெண்ட்ஸையும் பியில் உள்ள நம்பர்ஸையும் சேர்த்து எழுதணும். நமக்கு என்ன கிடைக்கும்? 0, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் A union B cross C கண்டுபிடிக்கணும். A union B என்னது? 0, 1, 2, 3, 4. cross C என்னது? 3,5. இதை கிராஸ் போட்டு ஆர்டர் பாஸாக எழுத போகிறோம். A cross A union B cross C கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் A cross C கண்டுபிடிக்க போகிறோம். A வந்து 0,1 cross C வந்து 3,5. ஆர்டர் பாஸாக எழுத போகிறோம். 0,3, 0,5,
1, 3, 1, 5. இதே மாதிரி B cross Cயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். A cross C யூனியன் B cross C. யூனியன் கண்டுபிடிக்கும் போது ரெண்டுல இருக்க எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். 0, 3 first, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. This is equation 2. From equation 1 and 2, A union B cross C is equal to A cross C union B cross C. 7th sum. A என்ன கொடுத்துருக்காங்க? The set of all natural numbers less than 8. less than 8 விட கம்மியாக இருக்கிற natural numbers கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செட்டில் ஏல என்னென்ன எழுதியிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7. And then Bல the set of all prime numbers less than 8. 8 விட கம்மியாக இருக்க prime numbers. So 2, 3, 5, 7. And then C இந்த செட்டில் the set of even prime numbers கொடுத்துருக்காங்க. ஈவனாகவும் prime நம்பராகவும் இருக்க ஒரே ஒரு நம்பர் 2 மட்டும்தான். ஸோ 2வை எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் சம் A intersection B cross C equal to A cross C intersection B cross C கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection B. ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள பாயிண்ட்ஸ் என்னது? 2, 3, 5, 7. A intersection B cross C கண்டுபிடிக்கும். Cல வந்து நமக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. That's it 2. ஸோ 2 வச்சு இதில் உள்ள ஆர்டர் பாஸ் எழுதணும். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. Equation 1. நெக்ஸ்ட் A cross C கண்டுபிடிச்சிப்போம். A cross C ஆர்டர் பாஸ் எழுதியாச்சு. அண்ட் தென் B cross C ஆர்டர் பாஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross Cக்கும் B cross Cக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன்னா பொதுவாக உள்ளது. 2 cross 2 காமனாக இருக்கா. அண்ட் தென் 3 cross 2 3, 2 இருக்கு. அண்ட் தென் 5, 2, 7, 2 எதாச்சும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B ஃபஸ்ட்டு உள்ள செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து பார்க்கும்போது A intersection B cross C equal to A cross C intersection second one A cross B minus C equal to A cross B minus A cross C. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு B மைனஸ் C கண்டுபிடிக்கணும். B எழுதியாச்சு, C எழுதியாச்சு. மைனஸ் போது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே உள்ள நம்பரை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே டேர்மை வந்து இங்கே வந்து விட்டுட்டு எழுதணும். ஸோ 2, 3, 5, 7. இங்கே 2 மட்டும் இருக்கா. ஸோ இந்த பியில் உள்ள எலமெண்ட்ஸில் உள்ள 2வை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸ் ஃபுல்லாக எழுதணும். ஸோ 2வை விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? 3, 5, 7. 3, 5, 7 எழுதியாச்சா? இதுதான் B மைனஸ் C. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B minus C. A cross B minus C கண்டுபிடிச்சாச்சு. This is equation number 1. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும். ரைட் சைட் பக்கத்துக்கு ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிருக்கோம். A எழுதியாச்சு, B எழுதியாச்சு, அண்ட் தென் அதுக்கு கிராஸ் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் A cross C கண்டுபிடிச்சிருக்கோம். A C போட்டோம் அப்படின்னா கிடைச்சிரும் ஆர்டர் பார்ட்ஸ். அண்ட் தென் லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? A cross B மைனஸ் A cross C கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போதும் A cross Cயில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு எழுதுவோம். விட்டுட்டு எழுதும்போது ஆர்டர் பார்ட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2லேருந்து நமக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ A cross B minus A cross B minus C equal to A cross B minus A cross C நமக்கு கிடைச்சிரும்.